ஹலோ மக்களே, கருவாட்டோட விலாக் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பார்க்கலாமா? இது வந்து அயில கருவாடு. டிஃப்ரெண்ட்டான கருவாடெல்லாம் இருக்குது. இது வந்து அயில செம்பா கருவாடு. இது வந்து உப்பு போட்ட நெத்தில் கருவாடு. இது முள்ளன் கருவாடு. நிறைய கருவாடு இனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்னொரு விலாகில் சொல்கிறேன். இது மத்தி கருவாடு. இது வந்து குட்டி சுறா கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது நங்கு கருவாடு. இதுவும் நங்கு கருவாடு தான். நங்கு கருவாடுலேயே வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருப்பாங்க, சின்னது பெருசுன்னு, அவ்வளோதான், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. இது வந்து கூனி கருவாடு. இதில் தான் சட்னி செய்வாங்க, சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி செய்வாங்க. இது செம்மீன் கருவாடு. இதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டு தான். இது பால் சுறா கருவாடு. இதுவும் நல்லாயிருக்கும். தாய்மார்களுக்கெல்லாம் இது நல்ல கருவாடு, நல்லா பால் சுரக்கும். இது வந்து பால் சுறாவோட எலும்பு. இதுவும் ஒரு வகையான கருவாடு தான். இது வந்து இறால் கருவாடு. இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து மண்டக்கருவாடு. மண்டக்கருவாடில் குழம்பு வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து மேட்டூருன்னு சொல்லுவாங்க, குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க இதைய. இது வந்து நெத்தில் உப்பு போடாமல் காய வச்ச கருவாடு. இது வந்து துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்க.